வணக்கம், வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தினம், அதாவது 21/9/2024 சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகாபரணி யம தீபம் நம்ம வீட்டில் ஏற்றணும். நிறைய பேருக்கு யம தீபம் எப்போ ஏற்றணும், எங்கே ஏற்றணும், எப்படி ஏற்றணும் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு இல்லையா? அவங்களுக்காக தான் இன்னைக்கு இந்த பதிவில் அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் யம தீபம் ஏற்றுறப்ப நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் பற்றியுமே இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து பதிவை பாருங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம தொடர்ந்து பதிவை பார்க்கலாம். இந்த மகாபரணி நட்சத்திர நாள்ல தான் மேலோகத்துல யமதர்மன் தீர்ப்புக்கு ஏற்ப இறந்து போன நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களுடைய கர்மவினை அடிப்படையில சொர்க்கமும் நரகமும் தீர்மானிக்கப்பட்டு அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாள்ல அவங்க மோட்சம் பெறத்துக்கும் பூமியில இருக்கக்கூடிய நம்ம மரண பயம் இல்லாம இருக்கிறதுக்கும் துர்மரணங்கள் நிகழாம அமைதியான மரணம் நிகழணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி யம தர்மராஜனை வழிபாடு செஞ்சுட்டு ஏத்தப்படுறது தான் இந்த யம தீபம். இந்த மகாபரணியில யமதர்மனை நம்ம மனசார வேண்டி வழிபாடு செய்யறப்ப மரண பயம் கண்டிப்பா நீங்கும். தீராத நோய்களால அவதிப்படுறவங்க, மரண படுக்கையில இருக்கிறவங்க இந்த நாள்ல யமதர்மனை வேண்டி யம தீபம் ஏத்துறப்ப பலவிதமான மாற்றங்களை நம்மளால கண்டிப்பா உணர முடியும். இந்த தீபத்தை யமதர்மனுக்குரிய தலங்களுக்கு போய் ஏத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒருவேளை உங்களால அங்கெல்லாம் போய் ஏத்த முடியல அப்படிங்கிற பட்சத்துல இப்ப வீட்டுல எப்படி ஏத்தலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். கோவிலுக்கு போய் ஏத்த முடியாதவங்க இன்னைக்கு சாயங்கால நேரத்துல உங்களுடைய வீட்டுல உயரமான பகுதியில யம தீபத்தை நீங்க ஏத்தலாம். ஒரு அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊத்தி திரி போட்டு யமனுக்குரிய தெற்கு திசையை நோக்கி தீபம் ஏத்துங்க. தீபம் ஏத்தினதுக்கு அப்புறம் இறந்து போன உங்களுடைய முன்னோர்களை கொஞ்ச நேரம் மனசார நினைச்சு வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் யமதர்மனுடைய மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சுக்கோங்க. யமதர்மனுடைய மந்திரத்தை நான் டிஸ்பிளேல கொடுத்திருக்கேன், பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. வட இந்தியர்கள் பாத்தீங்கன்னா இன்றைய தினம் கோதுமை மாவால விளக்கு ஏத்துவாங்க. நம்ம சாதாரணமா அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊத்தி தீபம் ஏத்தினாலே போதும். ஆனா முக்கியமான விஷயம், தீபம் ஏத்துறப்ப தீபத்துக்கு முன்னாடி நின்று நம்ம கண்டிப்பா தீபம் ஏத்தக்கூடாது. தீபத்துக்கு பின்புறமா நின்று தான் இந்த தீபத்தை நம்ம ஏத்தணும். நீங்க தீபம் ஏத்துறப்பவும் அதே மாதிரி தீபத்துக்கு முன்னாடி யாருமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. தீபம் ஏத்துறப்ப தீபத்துக்கு முன்னாடி யாருமே கண்டிப்பா நிக்க கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க ஏத்தின தீபத்தை யாருமே அமர்த்தக்கூடாது. அந்த தீபம் தானா அதுவே அணையிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அதை நம்ம யாருமே அணைக்க கூடாது. தீபம் அணைஞ்சதுக்கு அப்புறம் பின்புறமா தான் அதை நீங்க எடுத்து அந்த இடத்தை நீங்க சுத்தம் செய்யணும். தீபத்துக்கு முன்னாடி போய் நின்று அந்த விளக்க அப்படியே எடுக்காதீங்க. அதே மாதிரி யம தீபம் ஏத்துறதுக்கு பயன்படுத்தப்பட்ட எந்த பொருட்களையும் நீங்க திரும்பவும் உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வரவே வராதீங்க. மகாலயபட்சம் முன்னோர்களுக்கு உரிய காலம் அப்படிங்கறதுனால அவங்க திருப்பி போறதுக்கு இந்த யம தீபம் வழிகாட்டும் அப்படிங்கிறது ஒரு நியதியும் கூட. இந்த மகாபரணி நட்சத்திர நாள்ல இறந்து போன உங்களுடைய முன்னோர்களை நினைச்சு உங்களால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு அன்னதானம் பண்றது ரொம்ப நல்லது. ஒருவேளை நீங்க உணவு வாங்கி தானம் பண்ணீங்கனாலே ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு நைட்டு உணவாவது வாங்கி யாருக்காவது தானம் பண்ணுங்க. இதை நீங்க பண்றப்ப உங்களுடைய புண்ணிய பலனானது ரெட்டிப்பாகும். பித்ருக்களுடைய ஆசி அப்படிங்கிறது உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும். எல்லாருமே இந்த முறையில யம தீபம் ஏத்தி நல்ல பலன்களை பெற பாருங்க. ஏற்கனவே நம்ம சேனல்ல போன வருடமும் யம தீபத்துக்கான பதிவு கொடுத்திருக்கேன். நேற்றைய தினமுமே அந்த பதிவை கொடுத்திருக்கேன். போன வருடம் கொடுத்த பதிவுல இன்னுமே நிறைய தகவல்கள் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன், மேல இருக்க ஐ கார்ட்லயும் தரேன். அதே மாதிரி நம்மளுடைய சேனலோட கம்யூனிட்டி டேப்லயுமே இருக்கு. அந்த லிங்க் போய் கிளிக் பண்ணி செக் பண்ணி ஃபுல் வீடியோவுமே பாருங்க. அதுல இன்னுமே நிறைய தகவல்கள் இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு, இதுல இருந்து நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த பதிவை லைக் பண்றது மூலியமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கத்தை தரும். நாளைக்கு வேற ஒரு வீடியோல கண்டிப்பா சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.